இன்னைக்கு டே 12 மண்டை கட்டுற இருக்கு. பரவாயில்ல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 முட்டை, தக்காளி சட்னி, ராகி தோசை 2 இதான் சாப்பிட போகிறேன். ஒர்க் அவுட் வந்து ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 முட்டை, ரைஸு, கீரை, வாழை கருவாடு ஃப்ரை சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்தது. டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ராகி தோசை, தக்காளி சட்னி காலைல சாப்பிட்டதே தான். ஸோ 3 தோசை சாப்பிட்லான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் 2 முட்டை சாப்பிட போகிறேன். டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 ஸ்கூப் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் அந்த பேக்கெட்டில் இருக்க அளவுக்கு 3 தாள் சாப்பிட்டேன். டே 12 நைட்டு வந்து 11 ஆக போகுது. 11 தாண்டிடுச்சு. ஒர்க் அவுட் பண்ணவே மூடு இல்லை. ஸோ பேசிக்காக சும்மா மசில் பம்ப் மட்டும் பண்ணலாம். பேசிக்காக தம்பிள் ஒர்க் அவுட்டும் சும்மா அந்த கட்டிலே இதை பிடிச்சி புஷ்அப்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இன்க்ளைன் புஷ்அப்ஸ், லோ செஸ்ட் பட் ஆக்ட் ஆகும். ஸோ அங்கே தான் நமக்கும் ஃபேட் நிறையா இருக்குது, குறைக்கணும். சரி, ஓகே, போகலாமா? போகலாம். எப்பவும் போல் வார்ம் அப் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வார்ம் அப் அந்தளவுக்கு பண்ணல, இது ஒன்று தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கட்டிலில் இந்த மாதிரி கம்பி இருக்கும்ல, இதில் வந்து இன்க்ளைன் புஷ்அப்ஸ், இது வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஒர்க் அவுட்டு நல்லா ஆக்ட் ஆகும். ஆனால் நிறைய கவுண்ட் போட முடியும், ஏன்னா ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஒர்க் அவுட் ஈஸியாக இருக்கனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்ல லோவர் செஸ்ட் ஆக்ட் ஆகும், வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 30+ கவுண்ட் போட்டிருப்பேன். அதுக்கு மேலேயே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ப்ராப்பராக கவுண்ட் பண்ணல, பார்த்துக்கலாம். அந்த ஒரு செட்டில் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே கொஞ்சம் கண்ணாடி பக்கத்தில் இருக்கனால ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்பப்போ. நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைம் நம்ம மசில் நம்மளே பார்க்கும்போது அது வந்து நம்மளை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். அடுத்தவங்களது பார்க்குறது கூட அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட் வரும்போது அதை பார்க்கும்போது மோட்டிவேஷன் வேறு லெவலில் இருக்கும். எப்போவுமே நமக்கு நம்ம தான் மோட்டிவேஷன், வேறு யாருமே கிடையாது. உங்களை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் அது இல்லை. இது வந்து டிப்ஸு. இது வந்து அசிஸ்டட் டிப்ஸ் மாதிரி அப்படியே ஈஸியாக அந்த கட்டில் கீழே இருக்கனால ஈஸியாக பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அர்னால்ட் ப்ரெஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஒரு சில பேர் மிலிட்ரி ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர் அப்புறமா ட்ரைசெப்ஸ் நல்லா ஒர்க் ஆகும், நல்லா இருக்கும் இந்த ஒர்க் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு வேரியேஷன் போட்டேன். இது வந்து எப்படின்னா பைசெப்ஸு ஷோல்டர் சேர்ந்து போடுற மாதிரி இருக்கும். பைசெப்ஸ் கர்ல்ஸும் ஷோல்டர் ப்ரெஸ்ஸும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் அவுட்டு. இது ஜாலியாக இருக்கும் போடுறதுக்கு. இதுக்கு பேர் கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து வேறு லெவல், இதையும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பைசெப்ஸ் கர்ல்ஸ். இன்றைக்கி வந்து கண்ணாடி இருக்கனால கண்ணாடியை பார்த்தே போட்டுட்ருக்கேன். அது எப்போவுமே அப்படி தாங்க. நீங்கள் கண்ணாடி பக்கத்தில் இருந்தீங்கன்னா மசில் பார்த்துட்டு போடும்போது நமக்கே அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா ஏதோ தெரியுதே அப்படின்னு லைட்டாவது இருக்கும்போது உங்களுக்கு பயங்கர மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகும். இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் ஆவீங்க. அப்போ தான் பாருங்கள், இதை தான் நான் கண்ணாடியில் பார்த்துட்டு இருந்தேன். இதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இல்லைனாலுமே ஏதோ கொஞ்சம் இருக்கும்போது அது ஒரு சந்தோஷம் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் கர்ல்ஸ் தான். ஹேமர் வந்து இது வந்து ட்ரைசெப்ஸ் ஆக்ட் ஆகும், அப்புறமா ஃப்ரண்ட்டு சைடு பைசெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மசில் ஆக்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் செஸ்ட் ஃப்ளைஸ். இது வந்து அப்பர் செஸ்ட்டு வேறு லெவலில் ஒர்க் ஆகும். இது வந்து ஆக்சுவலாக கேபிளில் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல கஷ்டமாக இருக்கும். தம்பிள்ஸில் கம்மி வெயிட்டில் ஈஸியாக போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்ஸ் வந்து இது வந்து அந்த நெக் மசில், கரெக்டாக அந்த பேக் மசில் இருக்குல்ல, கரெக்டாக அந்த மசில் நல்லா ஒர்க் ஆகும். பாருங்கள், நான் திரும்பி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி ஷோல்டருக்கு பக்கத்தில், கழுத்துக்கு பக்கத்தில் ஒரு மசில் தூக்கிட்டு இருக்குதுல்ல, அந்த மசில் நல்லா ஒர்க் ஆகும். அல்டிமேட்டாக இருக்கும். ஆக்சுவலாக அது ஹெவி வெயிட்டில் போடலாம், ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட் தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்பெல்லில் நம்ம பைசெப்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி 2 தம்பிள்ஸ் வச்சு போட்டு பார்த்தேன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அதுக்காகவே சும்மா போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டு பார்த்தது தான். அவ்வளோதான், இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் வந்து லாஸ்ட்டாக திரும்பி புஷ்அப்ஸ் போட்டு முடிக்கலாம். புஷ்அப்ஸ் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குது, இதில் போடும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைனலாக கொஞ்சம் ஜம்ப்ஸ் பண்ணேன். இந்த ஜம்ப்ஸோடு இன்றைக்கோட ஒர்க் அவுட்டை முடிச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, இது ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், அதை விட்டு லாஸ்ட்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் பண்ணேன்னு தான் எனக்கே தெரியல. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கோட ஒர்க் அவுட் இதோட முடிச்சுக்கிறேன். சும்மா பேசிக்காக தான் பண்ணேன், சும்மா மசில் பம்ப் ஆகிறதுக்கு மட்டும்தான், வேறு எதுவும் பண்ணல. ஆக்சுவலாக இன்றைக்கி லைட் கொஞ்சம் பின்னாடி இருந்ததுனால மசில்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது. ஆக்சுவலாக லைட்டிங் வந்து ஒரு பெரிய விஷயங்க. ஒரு பாடி பில்டர் வந்து அவங்க மசில் காட்டாங்கன்னா லைட்டிங் இருந்தால் தான் முடியும். லைட்டிங் இல்லைனா அந்தளவுக்கு மசில் தெரியாது. ரொம்ப ரிப்டாக இருக்கவங்களுக்கு வேணால் லைட்டிங் இல்லைனாலும் மசில் தெரியும். மசில் கம்மியாக இருக்கவங்க லைட்டிங் வச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்லா தொப்பாக தான் போட்டிருக்கு. ஸோ வெயிட் குறைப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணலாம். முதல்ல நாளைக்கு பார்ப்போம், பாய். நைட்டு ஒரு 12 இருக்கும்.